வணக்கம். ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு கல்ஃபுக்கு போகலான்னு டீம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் 2 ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தலைநகரம் ரியாத்லையும் எங்கள் ஊர் டமாம்லையும் பண்ணுறதா இருக்கும். இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒன்று ஷரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங், ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பானில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ஆர்ஐக்கு இந்தியாவில் என்னெல்லாம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், கடைசியாக நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லா டாப்பிக்கும் 2 ஊர்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயே அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th of January and 25th of January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் கவுந்துடுச்சு. நேற்று மார்க்கெட் விழுந்தது. நேற்று ஒரு சமயத்தில் -200 இருந்த மார்க்கெட் அப்புறம் ஏறி -57 க்ளோஸ் ஆச்சு. ஆனால் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. பல ஸ்டாக்ஸ் தர்மடி, பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அடி. நேற்று LNTலாம் 3-4% கவுந்துருச்சு. இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸு. ஓவர் வேல்யூவேஷனு. இந்த வேல்யூவேஷன்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். நிஃப்டியில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு நிஃப்டிலேன்னு வெளில போன ஸ்டாக்ஸும் நிஃப்டிலேயே இருக்கிற ஸ்டாக்ஸும் -25% மேலே ஆன ஸ்டாக்ஸு 8லேருந்து 10 ஸ்டாக் இருக்கும். எனக்கு ஆஃப் தி மிராக் தெரிஞ்சது 10 ஸ்டாக் இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இண்டெக்ஸையே பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்குது இண்டெக்ஸு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் பெரிய உள்க போலீஸ்கார கான்ஸ்டபிள்லாம் உள்ளே வச்சு அடித்தாங்கன்னா வெளியில் ஒன்றும் தெரியாது. உள்காயம்தான் நிறைய இருக்கும். அது மாதிரி மார்க்கெட்டில் மாட்டின ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கவங்களுக்கும் போலீஸை ஊமாடி விழுந்துருக்குது. வெளில பார்த்தா என்னப்பா மார்க்கெட் ஹையாக தானேப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அவன் இல்லாத ஸ்டாக், வாங்காத ஸ்டாக்கை ஏற்றிட்டு வாங்கின ஸ்டாக்கை அடி அடித்து தோச்சு போட்டிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டவுன், பஜாஜ் ஆட்டோ டவுன், HDFC பேங்க் டவுன், ரிலையன்ஸ் டவுன், டாடா மோட்டார்ஸ் டவுன். நீங்கள் என்ன ஸ்டாக் கேட்டாலும் அடி 25-30% அடி. ஸோ இந்த மார்க்கெட்டில் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு துட்டை வெளில எடுத்துக்கிட்டு ஓடுறதை தவிர வேறு வழியே எனக்கு தெரியல. உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டராக வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்மகிட்ட ரெகுலராக கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று என்ன, தங்கம் கில்லி மாதிரி எகிரி இது ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு. கோல்டு இதுக்கு மேலே சீப்பு காஸ்ட்லியாக இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்கி பார் 15,000 பார் பண்ணி அங்கேயே இருக்குது 24 கேரட் கோல்டு. வெறும் ஸ்டாம்ப் பண்ணுற சார்ஜாக சேர்த்தாலே அண்ட் GST சேர்த்தாலே 15,000 தாண்டிடும். ஸோ இதை ரேட்டை குறைக்கணும்னா கவர்மெண்ட் அவங்க போடுற கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சாங்கன்னா தான் தங்கம் ரேட்டு குறையும். அப்படி குறைச்சி அப்புறம் ரேட் இறங்கிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ரேட்டு குறைச்சா தான் குறையும். இப்போதைக்கு இருக்கிறத பார்த்தா தங்கம் ராக்கெட்டில் தான் ஏறுற மாதிரி இருக்குது. இதுவும் ட்ரம்ப் ஜனம் போட்டு போகிற சும்மா டிப்னு அடிக்கிற மாதிரி அடித்தார்னா எல்லா சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும், முன்னாடி இருந்த கவர்னர்ஸும், சென்ட்ரல் பேங்க் சீஃப்ஸும், அது பர்னேக்கே ஜெனட் எல்லன்னு பைபார்ட்டிசியன் 2 சைடும் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஃபெட்டை குறைக்கக்கூடாதுன்னு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட கவர்னர் சொல்லிட்டாரு, ஜெரோம் பவுல் நல்லவர் வல்லவர்னு. நியூசிலாந்து கவர்மெண்ட் கூப்பிட்டு மிரட்டியிருக்கு, நீ ஏண்டா வாயை திறந்துன்னு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சைனா சூப்பராக ரிசல்ட் காமிச்சிருக்கான். சைனா ரெக்கார்டு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் 2025 பண்ணிட்டான். $1.2 trillion எக்ஸ்ட்ராவாக சைனாவை உலகத்துக்கு பொருள் விற்றுருக்காங்க அவங்க வாங்கினதோட. ஒரே வருஷத்தில் $1.2 trillion. இதுதான் எக்ஸ்போர்ட் மிஷினுங்கிறது.
நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அவனுக்கு என்ன டேரிஃப் போட்டாலும் கரண்ட் அக்கவுண்ட் சர்ப்ளஸ். அமெரிக்கா ரொம்ப மிரட்டினா ரேர் எர்த் மெட்டல்ஸ் வச்சுருக்கிறான். இந்த சைடில் செமிகண்டக்டர் வச்சுருக்கிறான். அமெரிக்கா தான் சரண்டர் ஆனவனே தவிர நம்ம ஆளு மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவன் என்ன டேரிஃப் போட்டாலும் எக்ஸ்போர்ட்டில் அவன் சர்ப்ளஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த ஃபுல் கேலண்டர் இயர் முடிஞ்ச இயரில் $1.2 trillion சர்ப்ளஸ்ன்னு உலகம் சொல்லுது. நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு விரல் சுப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ விநாயகருக்கு ஆர்டர் கொடுக்கலாமா? கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஆர்டர் கொடுக்கலாமா? சாமி படைக்கு ஆர்டர் கொடுக்கலாமா? இல்லை கோவில் கட்டுறதுக்கு பில்டிங் மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது தான் நம்மளோட லெவல். எனிவே கோல்டு ஏறிக்கிட்டே போகும். நம்ம சந்தோஷமாக கோல்டை வாங்கிட்டே இருப்போம். இன்றைக்கி மற்ற செய்திகளை பார்ப்போம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? ஈரானும் எங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. போருக்கு நான் ரெடி. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன் ஈரான் என்கிட்ட, நீங்கள் இப்படி நடத்துகிற போரை நடத்துங்க, நானும் உள்ளே வரேன், எல்லாரும் சேர்ந்து குஸ்தி போடலாம், இந்த கமேனி பையனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கமேனி டெஹரானை விட்டு ஓடி போய் எங்கேயோ ஹைடிங்கில் ரிசர்ச்சில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10 மினிட் டெலிவரிலாம் இனிமேல் முடிச்சுக்கோங்கப்பா, இந்த 10 மினிட் டெலிவரிலாம் முடியாது, அதனால் இந்த கம்பெனி தான் 10 மினிட் டெலிவரியை நிறுத்திட்டு தனியாக ஆன்லைன் ரீட்டைல் போங்கங்கிறாங்க. இது மாதிரி தனியாக ஆன்லைன் ரீட்டைல் போனாங்கன்னா அவனுக்கு என்ன மவுஸ் இருக்கும்னு எனக்கும் தெரியாது, அவனுக்கும் புரியாது. ஆனால் ஆல்ரெடி பிளிங்கெட் வந்து நாங்கள் இனிமேல் 10 மினிட்ஸுங்கிறத ட்ராப் பண்ணுவோன்ட்டாங்க. மொத்தம் ட்ராப் பண்ணால் மற்றவெல்லாம் ட்ராப் பண்ணிவிடுவோம். பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் புட் டுகெதர் 27% ஏறி இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரேடியாக குசியில் இருக்கிறாங்க. டிசம்பர் மாதமும் ஏறி இருக்குது. ரியல் டெஸ்ட் பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். கார் வாங்க போனவங்கன்னா போட்டு ஸ்ட்ரா போட்டு புரிஞ்சுட்டாங்கன்னா புதுசாக காரை யாருக்கு விற்க போகிறாங்கங்கிற கேள்வி வரும். டாட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பொறுமையாக எங்களுக்கு நல்ல காலம்பா, எங்களுக்கு அச்சதுன்னு இந்த லீடர்ஷிப் தான் நாங்கள் ஸ்மால்ஸ் கார் விற்று தான் வந்தோம், இப்போ தான் மீடியம் லெவல் காரை இறக்க போகிறோம், கிளியராக நம்பர் 2 பொசிஷனை பிடிச்சிருவோம், புது எஸ்யூவி லான்ச் பண்ணுறோம், புது பாடியில் எஸ்யூவி தான் முதல் டைம் லான்ச் பண்ண போகிறோம்னு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் சொல்லிட்டான். எங்களுக்கு நல்ல நேரம். நேற்று என்னடான்னா ருச்சிர் சர்மா அப்படின்னு ராக்ஃபெல்லர் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறத வச்சு தான் நம்மளை படம் காமிச்சிருவோம். ருச்சிர் சர்மாவே சொல்லிட்டான்னு. ருச்சிர் சர்மா இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதிட்டார். அந்த ஆர்டிக்கிளில் இந்தியாவோட குரோத்தெல்லாம் நம்ப முடியாது, யாருமே பணம் போட மாட்டேங்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற டேலண்டடான பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போய்ட்றாங்க, அதை நிறுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு யாரும் போகக்கூடாதுங்கிற சட்டத்தை அரசாங்கம் திருத்தமாக கொண்டு வரணுங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏஐ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஏஐ இப்போ எங்கள் ப்ரொடக்டிவிட்டியை லிஃப்ட் பண்ணுறது, நாங்கள் 3.4% க்ரோத்து காட்டுவோங்கிறாங்க ப்ராஃபிட்டில். அதே சமயத்தில் இன்னும் ட்விட்டர்லேயும் மற்ற சோஷியல் மீடியாலேயும் என்ன நியூஸ் வந்துட்டுருக்குன்னா, பல பேரை இன்னும் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க டாட்டாஸ். அதனால் அது இப்போதைக்கு முடியாதுன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2026 வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லுது, இந்தியாவோட டோட்டல் க்ரோத்தை 7.2 தான் இருக்கும், நாங்கள் கரெக்டாக அட்வைஸர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஐஎம்எஃபோட சீஃப் எக்கனாமிக் அட்வைஸ் இருக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அவங்க பேர் மிஸ் கோபிநாத். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 2028 ஆர்பிஐயும் செபியும் சேர்த்து கிரிப்டோ ரெகுலேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்போதுமே இதெல்லாம் வேறு யாராவது தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கடைசியில் யார் பார்க்க போகிறாங்கங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஐசிஐசிஐ லொம்பார்டோட நெட் ப்ராஃபிட் 9% குறைஞ்சிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ரீமியம் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனதுல அதோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஈரானில் அண்ட்ரஸ்ட் ரொம்ப இருக்குது, அதே சமயத்தில் அமெரிக்கா நம்மளை ரொம்ப மிரட்டுறாங்க. அதனால் நம்ம பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம், அந்த பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறுத்தப்போம். ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபீஸ்லாம் ஏறப்போகுதுன்னு பல ரிப்போர்ட்ஸுகள் சொல்லுது. 7-8% இதில் ஏறும், அவங்க டோட்டல் காஸ்ட்டில் ஏறும்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்என்டி சுப்பர்னாங்கிற கம்பெனி ஸ்டேக்ஸ் வாங்கி
இன்னும் 2, 3 பெர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்லி ஷிப்பிங் லைன் கம்பெனி. இந்த ஷிப்பிங் லைன் கம்பெனியை ஃபுல்லாக எல்&டி வாங்கிட்டாங்க. டிவிஎஸோட சப்ளை செயின் வந்து மெர்சிடிஸ் பென்ஸோட ஆர்டரை பிடிச்சிருக்காங்க ஃபார் வேர் ஹவுசிங் அண்ட் மூவிங் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் சென்டர் டு தி அதர் சென்டரை இவங்க டெஃபினட்டாக வாங்கிட்டாங்க. ஓவராலாக ஈரானோட வேல்யூ வந்து 0 ஆகிடுச்சு. யூரோக்கு அகேன்ஸ்டாகவும் டஹரானுக்கு அகேன்ஸ்டாகவும். இப்போ இவங்க வேறு எங்கேயாவது ஒத்துக்காத நேஷன்கிட்ட வாங்கணும்னா கையில் 0 கொடுத்து தான் வாங்கணும். இல்லாட்டா கையில் இருக்கிற கோல்டு ஏதாவது கொடுத்து வாங்கணும். இன்றைக்கி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, பேச்சுவார்த்தைக்கு டைம் எல்லாம் ஓவர், இப்போதைக்கு போருக்கு டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.